ஹாய் வியூவர்ஸ், நான் பார்ட் 1ல் வந்து எல்லோ கிரேவி போட்டிருந்தேன். இன்றைக்கி நான் ரெடி பண்ணுறது டொமேட்டோ கிரேவி. நான் வந்து டொமேட்டோவை பேசிக்காக பியூரா மேலே தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நிறையா கிரேவிஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சவுத் இண்டியன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கிரேவியை. நார்த் இண்டியன் எல்லாம் சவுத் இண்டியன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சவுத் இண்டியன் ஒரு தக்காளி குருமா ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இது ரெடியாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தை தக்காளி குருமா ஒரு தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். இதில் வெஜிடேரியனில் என்னென்ன நார்த் இண்டியன் கிரேவிஸ் ரெடி பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தம் ஆலு பனாரசி, பன்னீர் பட்டர் மசாலா இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். நான்வெஜ்ஜில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பட்டர் சிக்கன் மசாலா, எனி ஹண்டி, சிக்கன் ஹண்டி அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணும்போதெல்லாம் இந்த டொமேட்டோ பேசிக்கான எங்கெங்கே இடத்துலலாம் டொமேட்டோ யூஸ் ஆகுதோ அந்தந்த இடத்துலலாம் ஒரு கரண்டி 2 ஸ்பூன் அப்படி ஒரு கிரேவிக்கு டிஃபர் ஆகும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேசிக் கிரேவி தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி வந்து இது யூஸ் பண்ணலாம், எந்தெந்த கிரேவியில் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு செய்து காட்டுறேன். நம்ம இன்றைக்கி டொமேட்டோ கிரேவி பண்ண போகிறோம். டொமேட்டோ கிரேவிக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். நம்ம 1/2 கிலோ டொமேட்டோ எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 3 ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 பச்சை மிளகா, இதுக்கு ஒரு 1/2 பே லீஃபு, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 3-4 அளவு கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், கொஞ்சம் ஜாதிபத்திரி, ஒரு துண்டு கருப்பு ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை. இதை மட்டும் பாயில் பண்ணிவிட்டு எப்படி இதுக்கு ஒரு கிரேவி ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோன்னு சொல்லி காமிக்க போகிறேன். இதோடு சேர்த்து ஒரு ஒயிட் கிரேவியும் ரெடி பண்ணுவேன், அதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், டொமேட்டோ கிரேவிக்கு நான் 1/2 கிலோ டொமேட்டோ கட் பண்ணி இதில் பாத்திரத்தில் போட்டிருக்கேன். அந்த 3 வெங்காயம் எடுத்து வச்சுருந்ததில்ல 150 கிராம் ஆனியன், அதை வந்து கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன். அந்த பே லீஃப் பாதி எடுத்து வச்சுருந்தேன், அந்த பே லீஃபு 3 பச்சை மிளகா போட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் இருக்குது. அந்த ஹோல் ஸ்பைசஸை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஹோல் ஸ்பைசஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த கருப்பு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் ஜீரா எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். இதை நல்லா பாயில் பண்ணிடணும். பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் பேஸ்ட் பண்ணி கிரேவி ரெடி பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், நான் டொமேட்டோ வந்து பாயில் பண்ணியிருந்தேன். டொமேட்டோ, ஆனியன், சில்லி அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டு பாயில் பண்ணியிருந்ததை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட வேண்டாம். அப்படியே தக்காளி பேஸ்ட் மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் அதை எடுத்துகிட்டு வந்து பாத்திரத்தில் வச்சுட்டேன். நம்ம இப்போ வந்து கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இது அப்படியே இந்த மாதிரி நான் கரண்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து நல்லா கிளறி திக் பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ எடுத்து யூஸ் பண்ணலாம். மோர் தென் வீக் வரைக்கும் வச்சுக்கலாம். 2 கிரேவிஸுமே அப்படி தான். நான் இன்னும் ஒரு கிரேவி ஒரு 2-3 கிரேவிஸ் நான் உங்களுக்கு அடித்து காட்டுறேன். அதெல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டு. கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. 20 நிமிஷம் கொதிக்க வைங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சதோட அடையாளம் இதுதான். நம்ம எண்ணெயே போட கிடையாது, இதில் சும்மா அப்படியே ப்ளைனாக கொதிக்க வச்சுருக்கோம். இது நீங்கள் கொதிக்க வச்சு நீங்கள் பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சவுத் இண்டியனில் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தக்காளி குருமா பண்ணுறதுக்கு, ஒரு தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்த் இண்டியன் கிரேவிஸில் நம்ம வந்து மலாய் கோஃப்தா பண்ணும்போது ஒரு பஞ்சாபி வெர்ஷனில் இது யூஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் டிக்காவில் யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கன் டிக்கா மசாலாவில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிறையா கிரேவிஸில் ஒரு டொமேட்டோ பியூரி மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது காமனாக நீங்கள் நான் முன்னாடி வீடியோவில் நான் வந்து எல்லோ கிரேவி அடித்து காமிச்சிருந்தேன். அதேமாதிரி இந்த டொமேட்டோ கிரேவி அடித்து காமிச்சிருக்கேன். அடுத்து ஒயிட் கிரேவி எப்படி பண்ணுறது, ஒரு தடுக்கா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் பாருங்கள்.